அரசர்களில் அவர் ஒரு சக்கரவர்த்தி, முனிவர்களில் அவர் ஒரு புரட்சியால். படைப்பின் ரகசியத்தையே மாற்றி எழுதிய ஒரே மனிதன், பிரம்மனே வியந்து பார்த்த பேரதிசய. ஒரு பக்கம் வசிஷ்டரின் அமைதி, மறுபக்கம் விஸ்வாமித்திரரின் ஆக்ரோஷம். உலகையே ஆண்ட தௌசிகன் என்னும் சக்கரவர்த்தி தன் கர்வத்தை எரிக்க காட்டில் தவம் செய்ய போனது ஏன்? இது வெறும் தோல்வியின் கதையல்ல, தோல்வியையே பிரம்மாஸ்திரமாக மாற்றிய ஒரு மகாமுனிவனின் ஆவேச வரலாறு. வானுலகின் சிம்மாசனம் ஆடத் தொடங்கியது. விஸ்வாமித்திரரின் தவத்தீயின் வெப்பம் பூலோகத்தை தாங்கி தேவலோகத்தை சுட்டெரித்தது. என் பதவி பறிபோய்விடுமோ என்று தேவேந்திரனே பயந்து நடுங்கினார். மேனகை, ரம்பை என தேவலோக அழகிகளையே அனுப்பி அந்த விஸ்வாமித்திரரின் வைராகியத்தை இந்திரனால் அசைக்க முடிந்ததா? இந்திரனை நடுங்க வைத்த அதே தவ வலிமையை இன்று ஒரு சிறுவனின் கையில் ஒப்படைக்கிறார். வசிஷ்டரிடம் அமைதியை கற்ற ராமருக்கு அசுரர்களை அழிக்கும் அக்னி அஸ்திரங்களை தாரை வார்க்கிறார். ஒரு காலத்தில் கர்வத்தால் உலகை வெல்ல நினைத்த அதே விஸ்வாமித்திரர் இன்று தர்மத்தின் காவலனை தயார் செய்கிறார். முனிவனான அரசன், இறைவனான சீடன், இவர்களின் சந்தித்து பாரதத்தின் தலையெழுத்தையே மாற்றியது. தேவர்களையே திணறடித்த விஸ்வாமித்திரரின் அந்த விஸ்வரூப வரலாறு இதோ உங்கள் முன்னே. ஒரு சாம்ராஜ்யமே சிதைந்து கிடக்கிறது. உலகையே நடுங்க வைத்த ஒரு சக்கரவர்த்தி இன்று வசிஷ்டர் என்னும் முனிவர் முன்னால் மண்டியிட்டு கிடக்கிறான். எப்படி நடந்தது இது? லட்சம் வீரர்களை வென்றவன் ஒரு முனிவரிடம் தோற்றது ஏன்? இந்த வீழ்ச்சி ஒரு போர்க்களத்தில் தொடங்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியிலிருந்து தொடங்கியது. இவன் பெயர் கௌசிகன், காதி மன்னனின் மகன். ஆனால் இவன் பிறப்பிலேயே விதி ஒரு சதி செய்தது. காலத்தை சற்று பின்னோக்கி திருப்புவோம். கன்னோசி என்று அழைக்கப்படும் கன்யாகுப்ஜம், அந்த செழிப்பான தேசத்தை கௌசிகனின் தந்தை காதி மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு சிறந்த வீரன் மட்டுமல்ல, தர்மத்தை நிலைநாட்டும் சத்திரியனும் கூட. அவனுக்கு ஒரு மகள், பெயர் சத்தியவதி. அவள் அழகை கண்டு வியந்த ருசிக முனிவர் அவளை திருமணம் செய்ய காதி மன்னனிடம் கேட்டார். ஆனால் காதி மன்னனுக்கு இதில் விருப்பமில்லை. தன் மகள் காட்டில் கஷ்டப்பட வேண்டுமா என்ற கவலை ஒருபுறம், மறுத்தால் முனிவரின் சாபம் கிடைக்குமே என்ற பயம் மறுபுறம். அசாத்தியமான மற்றும் புத்திசாலித்தனமாக ஒரு நிபந்தனை விதித்தார் மன்னர். உடல் முழுவதும் பால் போன்ற வெள்ளை நிறம், ஆனால் ஒரு காது மட்டும் கருப்பு. இப்படிப்பட்ட 1000 குதிரைகளை எனக்கு பரிசாக தந்தால் என் மகளை திருமணம் செய்து தருகிறேன் என்றார். ருசிக முனிவர் வருண பகவானை நோக்கி தவம் இருந்தார். கங்கை ஆற்றின் மடியிலிருந்து 1000 குதிரைகள் சீறிக்கொண்டு வெளிவந்தன. அந்த குதிரைகள் வெளிவந்த இடம் இன்றும் அஸ்வதித்தா என்று அழைக்கப்படுகிறது. காதி மன்னன் திகைத்தார். வேறு வழியின்றி சத்தியவதியை மணமுடித்து கொடுத்தார். ருசிக முனிவர் தன் மனைவி சத்தியவதியிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். திருமணத்திற்கு பிறகு சத்தியவதி முனிவருடன் காட்டில் வாழ்ந்து வந்தாள். ஒரு முறை ருசிக முனிவர் அவளிடம் மிக மகிழ்ச்சியாக இருந்தபோது ஏதேனும் வரம் கேட்கச் சொன்னார். சத்தியவதி தனக்காக மட்டும் கேட்காமல் தன் தந்தை காதி மன்னனுக்காகவும் சேர்த்து வரம் கேட்டாள். என் தந்தையின் வம்சம், அதாவது குச வம்சம், என்னுடன் அழிந்துவிடக்கூடாது. எனக்கும் ஒரு மகன் வேண்டும், என் தாய்க்கும் ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினாள். ருசிக முனிவர் ஒரு பெரும் யாகத்தை வளர்த்து அதில் 2 வெவ்வேறு மந்திரங்களை ஓதி 2 உணவுகளை தயாரித்தார். சத்தியவதிக்கு அமைதியும் அறிவும் கொண்ட சாத்வீக உணவு, சத்தியவதியின் தாய் அரசிக்கு வீரமும் அதிகாரமும் கொண்ட ராஜச உணவு. உணவை உட்கொள்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்தார் ருசிக முனிவர். இது வெறும் உணவு மட்டுமல்ல, இது ஒரு வம்சத்தின் தலைவிதியையே மாற்றப்போகும் வித்தை. சத்தியவதிக்கு நீ ஒரு அத்திமரத்தை தழுவ வேண்டும். அத்திமரம் பொறுமைக்கும் வேதாந்த அறிவிற்கும் அடையாளம். அரசிக்கு நீங்கள் ஒரு அரச மரத்தை தழுவ வேண்டும். அரசமரம் அதன் பிரம்மாண்டமான கிளைகளும் வலிமைக்காக சத்திரியர்களுக்கு அடையாளமாக கருதப்பட்டது. அரசி, சத்தியவதியின் தாய், ஒரு தந்திரம் செய்தார். அவர் நினைத்தார், முனிவர் தன் மனைவிக்குதான் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்ட உணவை தந்திருப்பார்.
நமக்கு சாதாரணமான உணவை தந்திருப்பார் என்று. எனவே அவர் சத்தியவதியை வற்புறுத்தி தான் தழுவ வேண்டிய அரச மரத்தை சத்தியவதியை தழுவச் சொன்னார். சத்தியவதி தழுவ வேண்டிய அத்திமரத்தை தான் தழுவினார். அதேபோல் தனக்கான உணவையும் மாற்றிக்கொண்டார். திரும்பி வந்த ருசிக முனிவர் சத்தியவதியின் முகத்தில் ஒருவித ஆக்ரோஷத்தையும் வீரக்கலைகளையும் கண்டார். திடுக்கிட்ட அவர், சத்தியவதி, நீ மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாய். உன் உடலில் ஒரு பிராமணனுக்குரிய தேஜஸ் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு கொடூரமான போர் வீரனின் வேகம் தெரிகிறது. நீ உன் தாயுடன் உணவை மாற்றிக்கொண்டாய் அல்லவா என்று கேட்டார். சத்தியவதி நடுங்கி முனிவரின் கால்களில் விழுந்தாள். சுவாமி, என் தாயின் விருப்பத்திற்கு இணங்கவே நான் அவ்வாறு செய்தேன். ருசிக முனிவர் கண்கள் மூடி தியானித்தார். பின் பெருமூச்சுடன் சொன்னார், சத்தியவதி, அது சாதாரண உணவல்ல. அதில் நான் சேர்த்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தின் விதியை மாற்றக்கூடியவை. உன் தாய் உண்ட உணவில் பிராமண தேஜஸ் இருக்கிறது. எனவே உன் சகோதரனாக பிறக்கப் போகும் காதி மன்னனின் மகன் கௌசிகன் பிறப்பால் சத்திரியனாக இருந்தாலும் அவனுடைய ஆன்மா ஒரு பிரம்ம ரிஷியைப் போலவே துடிக்கும். ஆனால் நீ உண்ட உணவோ வீராவேசத்தின் உச்சம். உனக்கு பிறக்கப் போகும் மகன் ஒரு பிராமணனாக இருந்தாலும் கையில் ஆயுதம் ஏந்தி உலகையே நடுங்கச் செய்யும் போர் வீரனாக இருப்பான். விதியை மாற்றிய வரம். சத்தியவதி மீண்டும் வேண்டினாள். என் மகன் அப்படிப்பட்ட ஆக்ரோஷமானவனாக இருப்பதை நான் காண விரும்பவில்லை. மனம் இறங்கிய முனிவர் சொன்னார், விதியை என்னால் மாற்ற முடியாது. அதன் பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் விதியின் கடின பலன் நேரடியாக மகனை தாக்காதபடி அது காலத்தின் ஓட்டத்தில் அடுத்த தலைமுறைக்குச் செல்லுமாறு அவர் திசை மாற்றினார். அந்த விதியின் சுமையை சுமந்தவன் ருசிக முனிவரின் மகன் அல்ல, அவரின் பேரன். அவன் பிறந்தது ஒரு குடும்பத்திற்காக மட்டுமல்ல, அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட உலகமே காத்திருந்த தருணம் அது. தேவர்களும் தலைவணங்கிய வீர அவதாரம். ருசிக முனிவரின் பேரன் வேறு யாருமில்லை, கௌசிகனின் வம்சத்தில் பிறந்தவன், மகாவிஷ்ணுவின் சக்தியை தாங்கி அவதரித்த அந்த அற்புத வீரன் பரசுராமனி. மீண்டும் கௌசிகனின் கதைக்கு திருப்புவோம். சில காலத்திற்குப் பிறகு கன்யாகுப்ஜத்தின் அரண்மனையில் காதி மன்னனுக்கு கௌசிகன் என்னும் மகன் பிறந்தான். கௌசிகன் வளர வளர காதி மன்னன் அவனுக்கு வில்வித்தை, வாழ்வீச்சு மற்றும் சகல போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தான். கௌசிகன் எதை செய்தாலும் அதில் முதன்மையாக திகழ்ந்தான். அவன் வளர்ந்தான். சந்திர வம்சத்தின் சக்கரவர்த்தியானான். திக்விஜயம் என்ற பெயரில் உலக நாடுகள் அனைத்தையும் வென்றான். எதிரிகளே இல்லை என்ற நிலை வந்ததும் அவன் ஆணவம் இன்னும் பெரிதானது. மனிதர்களை வென்ற அவனது வாள் இப்போது இயற்கையை நோக்கி திரும்பியது. வேட்டை என்ற பெயரில் தனது மாபெரும் சேனையோடு காட்டுக்குள் புகுந்தான். அது வேட்டை அல்ல, ஒரு படையெடுப்பு. அவன் போன வேகத்தில் மரங்கள் சாய்ந்தன, மலைகள் அதிர்ந்தன. சிங்கங்களும் புலிகளும் கூட அந்த சக்கரவர்த்தியின் படைக்கு பயந்து வழிவிட்டன. என்னை தடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற மமதையில் அவன் குதிரையை விரட்டிய போதுதான் அவன் அந்த எல்லையை அடைந்தான். திடீரென அந்த பேரிரைச்சல் அடங்கியது. ஒரு விசித்திரமான மௌனம் அங்கே நிலவியது. அது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமம். அவர் வருகையைக் கண்டு வசிஷ்டர் பதறவில்லை. அமர்ந்தபடியே வெகு நாட்களாக தேடிய ஒரு பொருளை கண்டவர் போல அர்த்தம் புதிந்த ஒரு புன்னகையை உதிர்த்தார். அந்த புன்னகை கௌசிகனை உறுத்தியது. உலகையே ஆள்பவன் நான், என்னை எழுந்து வணங்காத ஒருவனா என்ற எண்ணம் அவன் நெஞ்சில் முள்ளாகத் தைத்தது. அவர் அமைதியாக சொன்னார், அரசே, நீண்ட தூரம் பயணம் செய்து களைத்து வந்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் மாபெரும் படையும் என் ஆசிரமத்தில் உணவருந்திச் செல்ல வேண்டும் என்று அன்போடு அழைத்தார். கௌசிகன் இதை கேட்டு ஏளனமாக சிரித்தான். முனிவரே, ஒரு சாம்ராஜ்யத்தையே சுமந்து வந்திருக்கும் படை இது. காட்டில் வாழும் உங்களால் எங்களுக்கு சோறு போட முடியுமா என்று கர்வத்தோடு நினைத்தான். வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர் நந்தினியை ஒரு நொடி பார்த்தார். அடுத்த நொடி அற்புதம் நிகழ்ந்தது. அங்கே உள்ள 10,000 வீரர்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இதை பார்த்து கௌசிகன் அதிர்ந்து போனான். அவன் சக்கரவர்த்திதான், ஆனால் அவனது கஜானாவிற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் அந்த பசுவிடம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் முடிவில்லா செல்வம் இருந்தது. கௌசிகனின் மூளை கணக்கு போட்டது. என் படைக்கு சோறு போட நான் வரி வசூலிக்கிறேன், போர் செய்கிறேன். ஆனால் இந்த பசு இருந்தால் நான் எங்கும் செல்லத் தேவையில்லை. உலகமே என் காலடியில் வரும். அந்த பசு அவனுக்கு ஒரு விலங்காகத் தெரியவில்லை, உலகை ஆளும் ஆயுதமாகத் தெரிந்தது. விருந்து முடிந்தது.
ஆனால் வினை தொடங்கியது. கௌசிகன் வசிஷ்டரிடம் சென்றான். முனிவரே, இந்த சாதாரண பசு உனக்கெதற்கு? இதற்கு பதிலாக 1000 கிராமங்களை தருகிறேன். மலையளவு தங்கத்தை தருகிறேன். இந்த பசுவை எனக்கு விற்றுவிடு என்றான். வசிஷ்டர் அமைதியாக சொன்னார். அரசே, நந்தினி என் சொத்தல்ல, அவள் என் சக்தி. சக்தியை விற்க முடியாது. முடியாதா? கௌசிகன் கர்ஜித்தான். விலைக்கு தராத எதையும் வீரத்தால் கவர்வதுதான் சத்திரிய தர்மம். அவன் கைகள் வாளை உருவின. படையினரே, அந்த பசுவை சிறைப்பிடியுங்கள். அந்த ஒரு உத்தரவு அவனது சாம்ராஜ்யத்தையே அழிக்க காத்திருந்தது. கௌசிகன் நினைத்தான், இது சாதாரண போர் என்று. ஆனால் அது இயற்கையின் சீற்றம். நந்தினி அழுதவாறே தன் சக்தியை வெளிப்படுத்தினாள். அவள் உடலிலிருந்து பிறந்த மாயப்படைகள் வெறிகொண்ட வேங்கைகள் போல பாய்ந்தன. யானைகள் சரிந்தன. தேர்கள் உடைந்தன. உலகையே வென்ற கௌசிகனின் அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் ஒரு பசுவின் மூச்சுக்காற்றில் தரைமட்டமானது. படையிழந்த கௌசிகன் தனியாளாக நின்றான். ஆனால் அவனது ஆணவம் இன்னும் அழியவில்லை. நான் உலகிலேயே சிறந்த வில்லாளி என்ற மமதையில் வசிஷ்டரை கொல்ல சரமாரியாக அம்புகளை எய்தான். மழை போல பாய்ந்தன அம்புகள். ஆனால் வசிஷ்டர் அசையவில்லை. அவர் கையிலிருந்த அந்த பிரம்மதண்டம் ஒரு கவசமாக நின்றது. வாள் தோற்றது, வில் தோற்றது, வீரம் தோற்றது. அவன் இத்தனை காலம் நம்பியிருந்த உடல் வலிமை அந்த பிரம்மதண்டத்தின் தவ வலிமைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று நிரூபணமானது. அந்த போர்க்களத்தின் புழுதியில் நின்று கௌசிகன் உண்மையை உணர்ந்தான். அன்று அரசன் கௌசிகன் அழிந்தான். இனி இந்த உலகத்தையே அசைக்கும் தவ வலிமையை பெற்றே தீருவேன் என்ற வைராகியத்துடன் விஸ்வாமித்ரன் என்ற ரிஷி உருவாகத் தொடங்கினான். கௌசிகனின் தவம் இந்திரனின் சிம்மாசனத்தை அசைக்கிறது. தேவர்களின் கோபம் இப்போது பூமியில் இறங்குகிறது. கௌசிகா, என் கடலின் சீற்றத்தை நீ தாங்குவாயா? வருணி, இப்போதே எழுந்து வா, இவன் தவத்தை அழித்துவிடு. மழையில் தப்பியவன் இந்த நெருப்பில் அழியட்டும். நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்களே கௌசிகனை தாக்க பாய்கின்றன. விஸ்வாமித்திரரின் தவம் உலகை காக்குமா அல்லது அழிக்குமா? அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.